ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் நெருங்கிவிட்டதாக கூறினார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். உதயநிதியை துணை முதல்வராக்கியதுதான் முதலமைச்சரின் 51 மாத ஆட்சிக்கால சாதனை என கூறிய அவர், வரும் தேர்தலில் திமுக விழுந்துவிடும் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸ்டாலின் கெஞ்சாத கொடுமையா மக்களை கெஞ்சி கொண்டிருக்கின்றார். ஓரணியில் தமிழ்நாடு, அப்படிதானப்பா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பெயரை சுற்றி இன்றைக்கு வீடு வீடாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்திருக்கின்றது, அந்த கட்சியில செல்வாக்கு இழந்திருக்கு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். மக்களுடைய செல்வாக்கும் இழந்து விட்டார்கள், கட்சியுடைய செல்வாக்கும் அந்த கட்சி இழந்து விட்டது. ஆகவேதான் வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பதை போல மக்கள் மக்களுடைய கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேருங்கள் என்று கெஞ்சுகின்ற நிலை தமிழகத்திலே திமுகவுக்கு வந்துள்ளது. ஆனால் 51 மாதங்கள் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் சிந்தித்தார்கள். குடும்பத்தில் இருக்கிறவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த சிந்தனையில் தான் இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டது. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உதயநிதி அவர்கள் முதலிலே எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, இப்போது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 ஆண்டு காலத்தினுடைய 51 மாத காலத்தினுடைய சாதனை. திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை. வேற என்ன சாதனை பண்ணியிருக்கிற? அண்ணா திமுக ஆட்சினா இந்த மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமையாக கொண்டு மக்களுடைய வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.